இன்னைக்கு மகா சிவராத்திரி, மாசி ஸ்ரவண தீபம் ரெண்டும் இன்னைக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவர் யூ ஆல் வெல்கம் டு மை சேனல் பத்மாவதி ஆர்ட் ஃபுட் அண்ட் லைஃப். இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்லை. ஸோ இன்னைக்கு மகா சிவராத்திரிக்காக நம்ம ஒரு நெய்வேத்தியம் பண்ண போகிறோம். இன்னைக்கு சிவனோட கல்யாணம் அதுங்கிறதுனால இது மகா சிவராத்திரியாக எல்லாரும் கொண்டாடுறோம். அதே சமயத்தில் இன்னைக்கு மாதம் திருவோண நட்சத்திரத்தில் நான் விரதம் இருக்கிறது, சிரவண விரதம் அப்படிங்கிறது வழக்கம் வச்சுன்னு இருக்கேன். சிரவண விரதத்தை பற்றி டீட்டெயில்ஸ் நான் அடுத்த வீடியோவில் நான் நல்லா பேச வந்ததுக்கப்புறம் போடுறேன். இப்போ என்னால் ஜாஸ்தி சொல்ல முடியாது, சாரி. சிரவணத்துக்கும் பெருமாளுக்கு ரொம்ப உகந்தது பயத்தம்பருப்பு. அதே சமயத்தில் சிவனுக்கு ரொம்ப உகந்தது பயத்தம்பருப்பு. அப்படிங்கிறதுனால இன்னைக்கு மகாவிஷ்ணு சிவன் ரெண்டு பேருக்குமான ஒரு பொதுவான நெய்வேத்தியம் ஒன்று தான் பண்ண போகிறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, பயத்தம்பருப்பு வச்சு பண்ணுறது அசோகா அல்வான்னு சொல்லுவா. அதுதான் இப்போ பண்ண போகிறேன். அதுக்கு நான் 1 கப்பு பயத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துட்டுருக்கேன். எந்த கப்பால் எடுத்துட்டுருக்கேனோ அதே கப்பால் 1 கப்பு சர்க்கரை எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் 1.5 கப்பு கூட சர்க்கரை எடுத்துக்கலாம், 2 கப்பு கூட சர்க்கரை எடுத்துக்கலாம். சர்க்கரை அவாவா சாப்பிட்றத பொறுத்து, அவாவாளோட ஸ்வீட்டு எப்படி நம்ம உப்பு நமக்கு எப்படி அவாவாளுக்கு டிஃபர் ஆகும் இல்லையா, அது மாதிரி ஸ்வீட்டு சில பேர் கம்மியாக ஸ்வீட் போட்டு சாப்பிடுவா, சில பேர் நிறையா சுகர் யூஸ் பண்ணுவா. இப்போ எங்கள் காலத்தில் எல்லோரும் கம்மியாக சுகர் சாப்பிட மாட்டா ஜாஸ்தி. அதனால் நான் 1 கப்பு பைத்தம்பருப்புக்கு 1 கப்பு சர்க்கரை எடுத்துட்டுருக்கேன். நெய் கொஞ்சம் அல்வா கிளறணும் இல்லையா, அசோகா அல்வா அப்படிங்கிற பட்சத்தில் நெய் கொஞ்சம் ஒரு 100 ml எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 200 பைத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். இந்த 1 கப்புங்கிறது 200 கிராம் மெஷர்மெண்ட்டில். ஸோ இப்போ நான் அதை நல்லா அந்த பைத்தம்பருப்பை நல்லா 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இதை நல்லா செவக்க வறுத்துக்கணும், வாசனையாக நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துனுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன பண்ணணும்னு. இதோட அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதனோட இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஜாஸ்தி ஒன்றும் பெரிய இன்க்ரீடியன்ஸ் கிடையாது. பைத்தம்பருப்பு 1 கப்பு, சர்க்கரை அதுக்கேற்ற மாதிரி சேம் அளவு, ஈக்குவல் அளவு எடுத்துக்கலாம், இல்லை 1க்கு 1.5 கூட எடுத்துக்கலாம். அப்புறம் ஏலக்காய் பொடி, குங்குமப்பூ, 1 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துட்டுருக்கேன். சில பேர் கோதுமை மாவு எல்லாமே பண்ணுவா, அது சேர்ந்தாப்பில் ஒரு டெக்ஸ்டர் கிடைக்குங்கிறதுனால தான் இந்த கோதுமை மாவு நம்ம எடுத்துக்கிறோம். நான் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், பார்த்துக்கோங்க. இந்த அசோகா அல்வா ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவா. இது என்னோட மெத்தடு. இது நான் ஏதோ ஒரு கல்யாணத்தாத்தில் இந்த மாதிரி தான் எப்போதும் கேட்குற மாதிரி தான் எல்லாத்தையும் அந்த மாதிரி கேட்டு தெரிஞ்சின்றது. இது என்னென்னா, பைத்தம்பருப்பை எல்லாரும் வேக வச்சுட்டு வறுத்துட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சி பண்ணுவா. நான் எப்படி பண்ணுவேன்னா, வறுத்துட்டு இதை நான் பொடி பண்ணிடுவேன். இப்போது மிக்சியில் போட்டு இது நல்லா செவந்தெடுத்து பாருங்க, சூப்பராக செவந்தெடுத்து கருக விட்டுறக்கூடாது, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் கொஞ்சம் ஆற விட்டுட்டு மிக்சியில் அரைச்சிடுவேன். அரைச்சிட்டு அதுக்கப்புறமா மாவையும் வறுத்துட்டுருந்தோம். இந்த 1 டேபிள் ஸ்பூன் மாவையும் வறுத்துட்டு அந்த 2 மாவையும் மிக்ஸ் பண்ணி அதை லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சு நம்ம பண்ண போகிறோம். நான் பருப்பை வேக வச்சு பண்ணல, மறுபடியும் சொல்கிறேன். சில பேர் பருப்பை வேக வச்சுட்டு பண்ணுவா. இதை மாதிரி ஒரு மாமா எனக்கு சொல்லி கொடுத்த இதை இந்த மாதிரி அரைச்சுட்டு பைத்தம்பருப்பை செவக்க வறுத்துனுட்டு நல்லா அதை அரைச்சுட்டுருணும், வேக வைக்காமல். சில பேர் 10 அப்படின்லாம் சொல்லுவா இல்லையா, வேக வச்சு பண்ணுறது அப்படின்லாம் சொல்லுவா. அதனால் சொன்னாரா என்னன்னு தெரியாது, ஆனால் அந்த மாமா சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. அதனால நான் இப்படி தான் பண்ண போகிறேன். இப்போ இதை நான் மிக்சி ஜாரில் போட்டுடுறேன். நல்லா செவக்க வறுத்துட்டாச்சு. இப்போ நான் அதை மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த 1 டேபிள் ஸ்பூன் நம்ம கோதுமை மாவு எடுத்துட்டுருக்கோம் இல்லையா, அதையும் அந்த மாதிரி இந்த நெய்யிலேயே ஒரு பெரட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம
அல்வா கிளற வேண்டியதுதான். இப்போ பார்த்தேன்னா பைத்தம்பருப்பை நல்லா நைஸாக பொடி பண்ணி நைஸாக நல்லா வறுத்துட்டேன். சிகப்பாக வறுத்துன்னுட்டு இந்த மாதிரி நல்லா வழுமூனா நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கணும். நல்லா செவக்க வாசனையாக வறுத்தாச்சு. ஸோ இதுமாரி நைஸாக பொடி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த கோதுமை மாவு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆர் 2 டேபிள் ஸ்பூன் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க. இதை வந்து ஜஸ்ட் ஒரு பைண்டிங்க்கு தான். இதையும் நம்ம இந்த இல்ப சட்டியில் கொஞ்சோண்டு நெய் மிச்சம் இருக்கு இல்லையா, அதில் போட்டு நம்ம செவக்க வறுத்துட்டு அந்த பைத்தம்பருப்பு அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த மாவோடி இதையும் கொட்டி ரெண்டையும் சேர்த்தாப்புல ஒரு அரைச்சிப்போம். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதை பாருங்க, இதுவும் நல்லா செவக்க வறுத்துண்டாச்சு. அந்த இழுப்பு சட்டியில் இருக்கிற நெய்யே போகிறோம். இதுக்கு நெய்யெல்லாம் ஊற்றி நீங்கள் இது பண்ணணும்னு இல்லை. நம்ம பைத்தம்பருப்பு வறுத்ததுக்கு எடுத்துட்டோம் இல்லையா, 1 டீஸ்பூன் நெய் ஊற்றுருந்தேன். ஸோ பாருங்க, நல்லா செவந்து போயிடுது பாருங்க. நிமிஷத்தில் செவந்து போயிடும் மாவு. இந்த பச்சை வாசனை போனாக்க போகிறோம். ரொம்ப கருகி போக விட்டுறக்கூடாது. நல்லா செவக்க வறுத்தாச்சு. இந்த மாவையும் எடுத்து நான் வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பைத்தம்பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம் வறுத்துட்டு அதோட சேர்த்து போட்டு ரெண்டையும் சேர்த்து ஆல்ரெடி நைஸாக தான் அரைச்சிருக்கேன். ரெண்டையும் சேரணும், மாவு ரெண்டும் சேரணுங்கிறதுக்காக ரெண்டையும் சேர்த்து ஒரு சுற்றி எடுத்து வைக்க போகிறேன். அவ்வளோதான். ரெண்டையும் சேர்த்தாப்பில் ஒரு சுற்றினா ரெண்டும் சேர்ந்தாப்பில் ஆகிடும் மாவு ரெண்டும். அதுக்காக ரெண்டையும் ஒன்றா போட்டு ஒரு சுற்ற போகிறேன். இப்போ பாருங்க, 2 மாவையும் சேர்த்து ஒன்றா அரைச்சிட்டேன். கோதுமை மாவு 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் 1 கப்பு பைத்தம்பருப்பு வறுத்தது, ரெண்டையும் அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி வச்சாச்சு. ரொம்ப இன்னும் நைஸாக அரைச்சிட்டேன். இது நீங்கள் வந்து இது டபுள் பர்பஸ் மாவு. இது அப்படியே நீங்கள் இன்னும் கொஞ்சம் சர்க்கரையை அரைச்சி போட்டு நெய்யை குத்தி சர்க்கரை இந்த மாவு நெய் எல்லாத்தையும் போட்டு லட்டு மாதிரி பண்ணி கொடுக்கலாம். பைத்தம்பருப்பு லட்டுக்கும் இந்த மாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதனால தான் நான் வந்து அசோகா அல்வாக்கு வேக வைக்கலை. வேக வைக்காமல் நான் வந்து அரைச்சுட்டு பண்ணுறேன். இது ஒரு மெத்தட். இது எல்லோரும் இந்த மெத்தடில் பண்ண மாட்டா. இப்போ நெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இல்ப சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இதில் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். முந்திரி கொஞ்சம் லைட்டாக செவக்க ஆரம்பித்தோடனே திராட்சை போடுறேன். முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தா, அப்புறம் அந்த மிக்சடு நட்ஸு கிடைக்கிறது பாருங்கள். இந்த மாதிரி எல்லா நட்ஸும் இருக்கும் அதில். வெள்ளரி விதை, பரங்கி விதை, ஆளி விதை, எல்லாம் சன்ஃப்ளவர் விதை எல்லாமே இருக்கும். இந்த மிக்சடு விதை வந்து இது ரொம்ப 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 நல்லது உடம்புக்கு. அதுமாரி இந்த பாதாமை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். பாதாம், பிஸ்தா ரெண்டையும் நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா செவந்ததுக்கப்புறம் பாருங்கோ, திராட்சையும் நல்லா ஒப்பின்னு வந்துடுது இந்த ஸ்டேஜில். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக ஆகிடும். அதனால் லாஸ்ட்டாக போடணும். அதை போட்டு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த கப்பால் 1 கப்பு பைத்தம்பருப்பு எடுத்துனேன் இல்லையா, ஸோ அதனால் இப்போ இந்த பைத்தம்பருப்பு மாவு அரைச்சி வச்சுருக்கோம். அது வேகிறதுக்காக 3/4 கப்பு தண்ணி விடுறேன். இதில் 3/4 கப்பு தண்ணி விடுறேன். இந்த தண்ணி லைட்டாக பாருங்கள், இப்போ முத்து கொதி வர்றது இல்லையா, இந்த ஸ்டேஜில் இந்த மாவை போட்டு கிளற போகிறேன். இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதில் கிளறணும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒரு 3/4 கப்பு தண்ணி ஊற்றினேன். அது இழுத்து நிறுத்து. இப்போ மறுபடியும் இன்னொரு 3/4 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்க, கட்டி இல்லாமல் நல்லா கிளறணும். இது ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன்னாக்க, நம்ம சர்க்கரை வேறு போடுவோம் இல்லையா, சர்க்கரை போட்டால் தண்ணி விட்டுக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு ஒரு 3/4 கப்பு தண்ணி ஊற்றினேன், கட்டி இல்லாமல் சரி பண்ணினேன். அப்புறமா இன்னொரு 3/4 கப்பு ஊற்றிருக்கேன். இப்போ வந்து இதில் இந்த கலர் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். கலர் வந்து ஆப்ஷனல் தான், ஹல்வா கலர். நீங்கள் வந்து வேணும்னா ஊற்றிக்கலாம். இல்லை நீங்கள் எனக்கு குங்குமப்பூ மட்டும் போகிறோம் அப்படின்னு நினச்சேன்னாக்க கலர் தேவையில்லை. நான் கொஞ்சம் வெந்நீரில் கரைச்சி விட்டுறேன். இதை
கலர் நன்னா வரும். அதனால இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ நம்ம சர்க்கரையை அதில் போட்டுடுறோம். நான் வந்து ஒரு கப்பு பைத்தம்பருப்புக்கு 1 கப்பு தான் சர்க்கரை எடுத்துட்டு இருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறது 1.5 கப்பு வேணாலும் எடுத்துக்கலாம், 2 கப்பு வேணாலும் எடுத்துக்கலாம். 2 கப்பு தான் மேக்ஸிமம். அதுக்கு மேலே போட்டீங்கன்னா ரொம்ப திகட்டி போயிடும், நல்லா இருக்காது. இப்போ நான் நல்லா சர்க்கரையோட நல்லா கிளறேன், கைவிடாத கிளறேன். இப்போ நல்லா இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். கலர் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் கலர் வேணும்னா போட்டுக்கோங்க. பாருங்க நல்லா வெந்துடுத்து சூப்பராக. நல்லா பைத்தம்பருப்பு நல்லா வெந்தெடுத்து இதில் வந்து 100 ml வந்து நான் நெய் சொல்லியிருந்தேன். 100 ml நெய், அதுக்கு மேலவே வேணாலும் ஊற்றலாம், அதை விட கம்மி பண்ணிடாதீங்கோ, அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா கைவிடாமல். இது என்னென்னா உங்களுக்கு இந்த வேக வச்சு நீங்கள் அசோகா அல்வா கிளறதை விட இது ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடு. வேக வச்சுன்னா அதில் வந்து தண்ணி இருக்கும், இந்த தண்ணி ரொம்ப நாளை கிளறாப்புல இருக்கும். உங்களுக்கு அல்வா கிளறது வந்து கிளறிண்டே இருக்கணும், கைவிடாமல் ரொம்ப நாளை கிளற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த மாமா எனக்கு சொன்ன டிப்ஸ் இதுதான். இது மாதிரி நீங்கள் அசோகா அல்வா கிளறி பாருங்க, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். உங்களுக்கு ஈஸியான வேலை, ரொம்ப ஈஸியாக முடியும். ரொம்ப நாழி கலரணும்னு ஒத்து பாருங்க, சட்டுன்னு ஆகிடுச்சு. 10 மினிட்ஸில் கிளறிடலாம். அந்த மாதிரி உங்களுக்கு சாமானெல்லாம் சேகரித்து வச்சுட்டேன்னாக்க 10 மினிட்ஸில் நல்லா கிளறிடலாம். அதை வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா நீங்கள் வந்து கொஞ்சோண்டு குங்குமப்பூ, தட் இஸ் ஆல்சோ ஆப்ஷனல். நீங்கள் குங்குமப்பூ போட்டீங்கன்னா கலர் போடணும்னு அவசியம் இல்லை. இது நான் பெருமாளுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நான் வந்து குங்குமப்பூ வந்து ரொம்ப விசேஷம் போடுறது. எப்போதுமே சுவாமி நெய்வேத்தியத்துக்கு பண்ணுறதுல குங்குமப்பூ போட்டோம்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷம், அதனால் போடுறோம். இப்போ இதில் கொஞ்சம் இது போடுறேன், ஏலக்காய் பொடி போடுறேன். பச்சை கற்பூரமும் இதோடையே சேர்ந்துருக்கு. கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு தான், நான் நிறையாலாம் பச்சை கற்பூரம் போட மாட்டேன். ஏன்னா சில பேருக்கு அது பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது இல்லையா, அதனால அது ரொம்ப என்ன பண்ணுன்னா அந்த பச்சை கற்பூரம் திகட்டும், ஸ்வீட்னஸை ரொம்ப ஜாஸ்தி பண்ணிடும். அதனால தான் பச்சை கற்பூரம் வந்து ஜஸ்ட் பெருமாளுக்கு பண்ணுறோங்கிறதுக்காக தான் பண்ணுறது. ஆயிடுத்து. இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட போகிறேன் இதில். பாருங்க உருட்டி திரட்டிண்டு செம்ம சூப்பரான அசோகா அல்வா ரெடி. இன்னைக்கு சிவராத்திரிக்கு ஓம் நம சிவாய. இன்னைக்கு திருவோண விரதத்துக்காக ஓம் நமோ நாராயணா 2 பேருக்காகவும் நல்ல ஒரு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா நெய்யெல்லாம் நல்லா கக்கிண்டு நல்லா உருட்டின்னு வந்திருக்கு. அசோகா அல்வா பெருமாளுக்கும் சிவபெருமானுக்கும் நெய்வேத்தியத்துக்கு ரெடி. எல்லாரும் கண்டிப்பாக பண்ணுங்கோ. சிவராத்திரி விரதம் இருக்கிறதுங்கிறது அதனுடைய மகிமை ரொம்ப ரொம்ப வசதியானது. அது வந்து மாதம் இருக்கிற சிவராத்திரி வேற, இன்னைக்கு மகா சிவராத்திரி. இன்னைக்கு ஆக்சுவலாக சிவனோட திருமண நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை பற்றின கதைகளும் இருக்குது. திருவோண விரதத்துக்கான நியமங்கள், அதை பற்றின விவரங்கள்லாமும் இருக்குது. அது நான் அடுத்தடுத்து வேறு வீடியோவில் போடுறேன். இன்றைக்கி எனக்கு இப்போ என்னால் பேசுகிறதுக்கு ஜாஸ்தி முடியலைங்கிறதுனால நான் வந்து நெய்வேத்தியத்தை மட்டும் போட்டிருக்கேன். எல்லோரும் கண்டிப்பாக பண்ணுங்கோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். Padmavati Art Food and Life. Thank you. Bye bye. See you in the next video. Om Namah Shivaya. Om Namah Shivaya. இன்னைக்கு மகா சிவராத்திரி. அப்புறம் மாசி திருவோணம், திருவிளக்கு தீபம், மாசி சிரவண தீபம், மகா சிவராத்திரி. இதற்கான நெய்வேத்தியங்கள் பால், பழங்கள்,
மகாவிஷ்ணுவுக்கும் சிவபெருமானுக்கும் உகந்த பயத்தம்பருப்பினால் பண்ண பதார்த்தம் ரொம்ப 2 பேருக்குமே பிடிக்கும். அசோகா அல்வா எல்லாரும் சேவிச்சுக்கோங்க. சிவராத்திரி விரதம் இருக்கிறவாளும் இந்த பிரசாதத்தை சாப்பிடலாம். இது வேக வச்சு பண்ணாம வறுத்து அரைச்சு பண்ணிருக்கோம். வைகுண்ட ஏகாதசிக்கு எப்படி உப்புமா கிளறுவோமோ அது மாதிரிதான் இதுவும். அதனால தாராளமா விரதம் இருக்கிறவாளும் இந்த பிரசாதத்தை எடுத்துக்கலாம். பெருமாளை செவிச்சுக்கோங்க. எல்லாம் அல்ல பெருமாள் அருள், சிவபெருமான் அருள் எல்லாருக்கும் கிடைக்க பிரார்த்திச்சுக்கிறேன்.